இப்போ அதுக்கடுத்து வந்த நடிகர்கள் எல்லாருமே அவரை தாண்டி போகிற மாதிரி மார்க்கெட்லேயும் சரி, சேலரி வைஸ் சரி, படம் வைஸும் சரி தாண்டி போயிட்டாங்க. இவர் உச்ச நடிகராக இருந்தவர் இனிமேல் அதே ரேஞ்சில் இருக்காரோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஆனால் அவர் கூட வந்த விஜய் அவர்களும் தாண்டி ஒரு 200 கோடி ரூபாய் பிஸ்னஸுக்கு போயிட்டாரு. இவருடைய மார்க்கெட் கொஞ்சம் தடுமாற்றமாக தானே இருக்குது. அது உண்மைதான், தடுமாற்றம்ங்கிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் வந்து விஜயை நீங்கள் ஈக்குவல் பண்ண முடியாது இல்லையா? சூர்யா காலகட்டத்தில் பலர் நடிக்க வந்து இன்றைக்கி ஃபீல்டே கிடையாது. பல படங்களில் சூர்யாவோட அந்த காலகட்டங்களில் இன்ட்ரடியூஸ் ஆன பல பேர் வந்து இன்றைக்கி ஃபீல்டே கிடையாது. அப்போ சூர்யா இன்றைக்கி இத்தனை வருஷம் நிற்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். ஆரம்பத்தில் சூர்யாவுக்கு வந்த விமர்சனங்கள்லாம் வந்து பயங்கரமான விமர்சனம். நடிக்கவே தெரியல, ஆள் ஹைட்டாக இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் சரியாக வரமாட்டேங்குது, நிறையா விமர்சனங்கள். அதையும் மீறி வந்து நந்தா வரைக்கும் சூர்யாவுடைய இப்போ லைஃப் வந்து பயங்கர ஸ்ட்ரகிள் எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கி வந்து மேகசீன்ஸில் எல்லாத்துலேயும் பயங்கர விமர்சனம் பண்ணாங்க. அதை தாண்டி நந்தாவுக்கு பிறகு ஒரு வந்தார், காக்குன்னு வரிசையாக அடுத்தடுத்து அவருடைய டைமென்ஷன் போச்சு இல்லையா? அப்போ அவருக்கு உண்டான உங்களோட எஃபெக்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு, அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு தான் இருக்கார்.